கதையோட தலைப்பு மருமகள். எழுதியவர் திரு சு. சமுத்திரமையா அவர்கள். கண் சிகிச்சை முகாமிற்காக கிழவர் கிழவியர் சகிதம் பொன்னம்மா பாட்டியின் வீட்டு முன்னால் வந்து நின்றது. பாட்டியின் மகன் முனுசாமியிடம் கிராம சேவக்கும் சேவிக்கையும் விளக்கமாக எடுத்துரைத்து பொன்னம்மாவை ஜீப்பில் ஏற்றினார்கள். மருமகள்காரி வாசல் வரை வந்தாள். மாமியாரை ஜீப்பில் பார்த்ததும் தனக்கும் வயதாகி கண்ணும் கெட்டிருந்தால் இந்த ஜீப்பில் ஏறியிருக்கலாமே என்று ஏங்கியவள் மாதிரி பெருமூச்சு விட்டாள். ஏதோ ஒரு வழியாக கண் சிகிச்சை முகாம் துவங்கியது. அந்த டிவிஷனை சேர்ந்த 6 பஞ்சாயத்து யூனியன் ஆணையாளர்களும் இதர அதிகாரிகளும் கோட்ட வளர்ச்சி அதிகாரி தலைமையில் அந்த பஞ்சாயத்து யூனியனை முற்றுகையிட்டார்கள். யூனியன் கவுன்சில் ஹால் ஆபரேஷன் தியேட்டராகியது. சென்னையிலிருந்து வந்த கண் டாக்டர்கள் கொண்டு வரப்பட்ட முதியவர்களின் சிலரது கண்கள் இன்னும் பழுக்கவில்லை என்று கூறி அவர்களை தள்ளிவிட்டார்கள். அப்படியும் 150 கிழவர் கிழவியர் தேறினர். இவர்கள் அனைவருக்கும் கண்புரை அறுவை சிகிச்சை வெற்றிகரமாக நடந்தது. இது துவங்கியதிலிருந்து முடிவது வரைக்கும் 4 நாட்களும் நல்ல சாப்பாடும் ஆரஞ்சு ஆப்பிள் அது இது என்றே ஏக அமர்க்களம். யூனியன் அருகே பள்ளிக்கூட பிள்ளைகளுக்காக இருந்த சென்ட்ரல் கிச்சனில் சமையல் செய்யப்பட்டது. கிழடுகளுக்கு அந்த நாளும் வந்தது. அன்று மாலையில் ஒவ்வொருவருக்கும் கலெக்டர் கண்ணாடி வழங்க வேண்டும். டிவியில் வரும் ரேடியோக்காரர்கள் வருவார்கள். மேடையில் பேசுவதற்கு சொற்பொழிவாளர்கள் வருவார்கள். கிராம சேவக் சீனிவாசனை ஆணையாளர் தம் அறைக்குள் வரவழைத்து, சபாஷ் சீனி, நாம தான் அதிகமாக பிடிச்சிருக்கோம். ஆனால் குவான்டிட்டி மட்டும் போதாது, குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ் முக்கியம். அதனால் கலெக்டர் ஏதும் கேட்டால் நம்ம ஆட்கள் அவங்கள நல்லா கவனிச்சதா சொல்லணும், சொல்ல வைக்கணும். இந்த கலெக்டர் ரொம்ப இன்டெலிஜென்ட் மேன். பல ஊர் தண்ணியை குடித்த மனுஷன். எந்த சமயத்தில் என்ன கேட்பாருன்னு தெரியாது. அதனால் பெருசுகளை உஷாராக கவனிச்சுக்கோ, புரியுதா? யாரும் கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்களே. எதுக்கும் நீ சரி கட்டுற விதமாக சரி கட்டு. போயா கண்ணு. சீனிவாசன் சரி கட்ட போனார். தாத்தாமாரே, பாட்டிமாரே, கலெக்டர்கிட்ட நாங்கள் நல்லா கவனிச்சதா சொல்லணும் என்று மன்றாடினார். அப்படி மன்றாடியதும் தப்பாய் போயிற்று. யோ, நீ கொடுத்த அழுவுன ஆரஞ்சு இங்கே தான் இருக்கு, கலெக்டர்கிட்ட காட்ட போகிறேன் என்றார் ஒருவர். சோறுல இருந்த கல்லுங்களை பொறுக்கி வச்சிருக்கேன், கலெக்டர்கிட்ட காட்ட போகிறேன் என்று ஒரு படுகிழவி பல்லவி பாடியது. மேற்கொண்டு பேசாமல் சீனிவாசன் வெறுப்போடு வெளியே வந்து முணங்கினார். கல்லை பொறுக்குகிற அளவுக்கு இதுங்களுக்கு பார்வை கொடுத்தது எவ்வளவு பெரிய தப்பு! அடக்கடவுளே! யாரோ தன் கையை பிடிப்பதை பார்த்து அவர் திடுக்கிட்டார். பொன்னம்மா பாட்டி வெற்றிலை வாயுடன் அங்கே வந்தாள். ஏண்டாப்பா, அந்த கிழடுங்களை விடு. உன்னை பற்றி நான் கலெக்டர்கிட்ட நல்லா சொல்கிறேன், கவலைப்படாத ராசா. ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, உனக்காவது நன்றி இருக்க. ஆனால் ஒன்று, நான் அப்படி சொல்லணும்னா நீ எனக்கு 3 ஆப்பிள் தரணும், 8 கையில் கொடுக்கணும். லஞ்சமா? அப்படித்தான் வச்சுக்கோயேன். பாட்டி, இது அநியாயம். எதுடாப்பா அநியாயம்? நீ எத்தனை பேருக்கிட்ட எவ்வளவு லஞ்சம் வாங்கியிருப்ப? அதில் தான் கேட்கேன். இப்போவே கொடுக்கணும், அப்போதான் நல்லபடியாக சொல்லுவேன். இல்லை. சீனிவாசன் மார்பில் அடித்து கொண்டே அதே மார்பு பையில் இருந்த 8 எடுத்து கொடுத்தார். கோட்ட வளர்ச்சி அதிகாரிக்கு வைத்திருந்த அத்தனை ஆப்பிள் பழங்களையும் பாட்டியிடம் கொடுத்து விட்டார். பாட்டி பழங்கள் முந்தானைக்குள்ளும் காசை அதன் முனைக்குள்ளும் பத்திரப்படுத்தி கொண்டாள். மாலை வந்தது. கலெக்டர் வந்தார். கண்ணாடிகள் தந்தார். சீனிவாசன் பயந்தது போல் அங்கிருந்த எந்த ஒரு கிழவரோ அல்லது கிழவியோ குறை சொல்லவில்லை. பொன்னம்மா கிழவிக்கு அவசரப்பட்டு காசையும் ஆப்பிளையும் கொடுத்து விட்டோமோ என்று சீனிவாசன் பின் யோசனை செய்தார். கண் சிகிச்சை முகாம் ஒரு வழியாக முடிந்தது. கிழவர் கிழவியரும் யூனியன் ஜீப்பில் ஏற்றப்பட்டு அன்று இரவே தத்தம் வீடுகளில் இறக்கப்பட்டார்கள். மிகப்பெரிய கல்யாணம் ஒன்று நல்ல விதமாக நடந்து முடிந்த திருப்தி. மறுநாள் கமிஷனர் எல்லோரையும் கூப்பிட்டார். இந்த முகாமில் நாம தான் முதல்ல வந்திருக்கோமாம், கலெக்டர் சொல்லிவிட்டாரு. டிவிஷன் ஆஃபீஸில் இருந்து சொன்னாங்க, நாளைக்கு ஷீல்டு வருமா. உங்கள் எல்லோருக்கும் நன்றி. பப்ளிசிட்டி சார், இதை கண்டிப்பாக பேப்பரில் போடணும். வாங்கப்பா, இந்த சந்தோஷமான சமாச்சாரத்தை கொண்டாடாமல் விடக்கூடாது. நைட்டில் எங்கேயாவது போய் டின்னர் சாப்பிட்லாம். டிடிஓவையும் வர சொல்லலாம். சீனி, பணத்தை கலெக்ட் பண்ணியா? உனக்கு உண்மையிலேயே மோதிரம் போடணுமையா, பித்தளையிலாவது. கலெக்ஷன் நடந்து கொண்டிருந்த போது ஒரு மனிதர் வெளியே இருந்து கத்திக்கொண்டே உள்ளே வந்தார். பொன்னம்மா பாட்டியின் மகன். யோ, எங்கள் அம்மா எங்கயா? அவளை என்னையா செய்தீங்க? சொல்லுங்கய்யா. எல்லார் அம்மாவும் வந்தாச்சு, எங்கள் அம்மா மட்டும் வரல.
என்னையா பண்ணுனீங்க பாவீங்களா? ஆணையாளர் திடுக்கிட்டார். நடுவ போன பப்ளிசிட்டி ஆஃபீஸரை கெட்டியாக பிடித்து கொண்டே, நேற்று நைட்லேயே ஜீப்பில் அனுப்பிட்டோமே, என்னையா இது பெரிய இழவா போச்சு. சீனி வாயா, டிரைவரை கூட்டியாயா, சீக்கிரமாக கூப்பிடியா, கூப்பிடு கூப்பிடு என்றார். டிரைவர் வந்து கையோடு விளக்கினார். ஓ, மஞ்சப்புடவை பாட்டியா, ஜீப்பில் ஏற மாட்டேன்னு இந்த ஊர்லேயே மக வீடு இருக்கிறதாக சொல்லி அங்கே போகிறேன்னு பிச்சுக்கிட்டு பிச்சு போடுவேன் பிச்சு. எங்கள் அம்மாவுக்கு நான் ஒருத்தந்தான் பிள்ளை, பொண்ணுங்க கிடையாது, மண்ணும் கிடையாது. என்னையா பொண்ணு நீங்கள் பாவீங்களா? கொன்னுட்டீங்களா? லாரிக்கு குறுக்கே தள்ளி போட்டுட்டீங்களா? என்னையா பண்ணுனீங்க? அம்மா அம்மா யோ, இன்னும் அரை மணி நேரத்தில் அம்மாவை காட்டலைன்னா நான் கலெக்டர்கிட்ட போவேன், இல்லைன்னா அண்ணன்கிட்ட போகட்டுமா, இல்லைன்னா மந்திரி கிட்ட போகட்டுமா? கமிஷனர் எள்ளும் கொள்ளுமாக பேசினார். நீ யாருக்கிட்டையும் போக வேண்டாம், என்கிட்டயே வா. யோ சீனி, சைக்கிளில் வடக்கு பக்கமாக போ, ஜல்தி. என்ஜினியர் சாரு உங்கள் மோட்டார் சைக்கிளில் கிழக்கா போங்க, உங்கள் கான்ட்ராக்டரை சைக்கிளில் கிழக்கா போங்க, ஸ்கூட்டரில் தெற்கா போக சொல்லுங்க. இந்தாப்பா டிரைவர், நீ மேக்கா போ. பப்ளிசிட்டி சார், உங்கள் காரை கொஞ்சம் கொடுக்குறீங்களா? காமாட்சி, நீ பஜாரில் போய் தேடு. ஒரே பேஜாராக போச்சு, சீக்கிரம் அவசரம் போங்க எல்லாரும். ஆளோடு வரணும், வெறுங்கையோடு வந்தால் கூட போங்கய்யா, சீக்கிரமா ஜல்தியா குயிக்காக போங்கய்யா போங்க. இந்தாப்பா, ஏன்யா அழுகுற? உங்கள் அம்மா கிடச்சிரும், நான் இருக்கேன்ல. நீ எதுக்கு ஐயா, எனக்கு அம்மா தான் வேணும். 1 மணி நேரம் உருண்டோடியது. வெறுங்கையோட வர விரும்பாதவர்களைப் போல் அத்தனை பேரும் தத்தம் வாகனங்களில் ஆளுக்கு ஒரு கிழவியாக கொண்டு வந்தார்கள். அத்தனை கிழவிகளும் இந்த அநியாயத்தை கேட்க ஆள் இல்லையா? அட கடவுளே, சும்மா போய்கிட்டு இருந்த எங்களை இழுத்துக்கிட்டு வந்தா என்னடாப்பா அர்த்தம்? நாங்கள் என்ன தப்பு பண்ணணும்? அநியாயமாக கொண்டாடுறதுக்கு எத்தனாவது சட்டத்தில் இடம் இருக்குப்பா என்று கேட்டபோது ஆணையாளருக்கு மூளை குழம்பியது. அந்த அமளிக்குள் ஊர்நல ஊழியர் சீனிவாசன் திமிடிக் கொண்டிருந்த பொன்னம்மா பாட்டியை சைக்கிள் கேரியரில் பலவந்தமாக பிடித்து வைத்து கொண்டே சைக்கிளை உருட்டி கொண்டு வந்தார். முனுசாமி கண்ணீரை துடைத்து கொண்டு புன்னகைத்தான். தாயும் தனையனும் ஒருவரைக்கொருவர் கட்டி தழுவி கொண்டார்கள். சீக்கிரமா வீட்டுக்கு போக நினைத்து ஜீப்பில் போகாமல் டிரைவரிடம் அவளை முட்டாள்தனமாக ஒப்படைத்த சீனிவாசனுக்கு நிம்மதி. கமிஷனருக்கு சந்தோஷம். பப்ளிசிட்டி ஆசாமிக்கு தன் கார் திரும்ப கிடைத்ததில் மகிழ்ச்சி. இதற்கிடையே பலவந்தமாக கொண்டு வரப்பட்ட கிழவியின் கூக்குரல் அதிகமாகியது. ஒரு பாட்டி வாயில் அடித்து கொண்டாள். இன்னொரு கிழவி வயிற்றில், ஐயையோ அம்மம்மா, அக்கிரமக்காரங்களை கேட்க ஆள் இல்லையா? நாசமா போற பயல்களா, எதுக்குடாப்பா இப்படி அக்கிரமம் பண்றீங்க? அழிஞ்சு போயிடுவீங்கடா, அநியாயக்காரங்களா, பாவிகளா என்று தலையில் அடித்து கொண்டாள். ஆணையாளர் ஆணையிட்டார். யார் யார் எந்தெந்த பெரியம்மாக்கள் எந்தெந்த இடத்துல பிடிச்சிங்களோ அந்தந்த இடத்துல அதுங்களை விட்டுட்டு வாங்க. ஜல்தி குயிக். கிழவிகள் காரிலும் ஸ்கூட்டரிலும் சைக்கிளிலும் பறந்தார்கள். பொன்னம்மா பாட்டி மட்டும் மகனோடு அங்கே நின்றாள். அவள் முந்தானை கனத்திருந்தது. ஆணையாளர் கத்தினார். பாட்டி, உனக்கு கொஞ்சமாவது மூளை இருக்கா? பொறுப்பு இல்லாம நீ பாட்டுக்கு போயிட்டா என்ன அர்த்தம்? யூஸ்லெஸ். கலெக்டர் என் தாலி அறுத்தா நீயா திருப்பி கட்டுவ? என் பதவிக்கு உழை வைக்க பாத்தியே. யோ சதுரவட்ட, உன் அம்மாவை நாங்கள் ஏதோ கடத்தின மாதிரி குதிச்சியே, இப்போ என்ன சொல்கிற? சிரிக்காதையா, அசிங்கமாக இருக்குது. கோச்சிக்காதப்பா, நீ மவராசனாக இருக்கணும். என்னோட மருமக மசக்கையாக இருக்கா. இந்த ஆப்பிள் பழத்தை கொடுத்தா ஆசையோட திம்பா. அதுக்காகத்தான் அடாவடியாக பஸ் சார்ஜுக்கு 8 வாங்கிக்கிட்டு தலைமறைவாயிட்டேன். ஆனால் பஸ் எங்கே நிற்கும்னு தெரியாமல் ராத்திரி முழுசும் சுற்றிக்கிட்டே இருந்துட்டேன். கோச்சிக்காதப்பா. ஆமாம், ஜீப்பில் போனால் என்ன? எதுக்காக பஸ்ஸில் போக நினச்ச? ஜீப்பில் இருக்கிறவங்க பழத்தை பிடுங்கிக்கிட்டா மருமகிட்ட கொடுக்க முடியுமா? டிரைவரே பழத்தை தந்துடுன்னு கேட்கலாம். கோவிச்சிக்காதப்பா, இந்தா பழம் சாப்பிடு. முனியா, ஏண்டா அழுவுற? நான் தான் வந்துட்டேனே. அவ மூதேவி சண்டாளி, உன் பொண்டாட்டி எப்படிடா இருக்கா? அவளுக்காக இம்மான் பழத்தையும் ஒளிச்சு வச்சிருந்தேன். வா போகலாம். அவள் தேடிக்கிட்டு இருப்பா. மசக்கக்காரி, சீக்கிரமாக பழத்தை கொடுக்கணும். ஆணையாளர் சிரித்தார். அவர் சிரித்ததை பார்த்து சீனிவாசன் சிரித்தார். காமாட்சியும் சிரித்தாள். விவகாரம் சிரிப்பாய் சிரிக்காமல் நல்லபடியாய் முடிந்ததற்காக எல்லோரும் சிரித்தார்கள். இதோட இந்த கதை முடிந்தது நண்பர்களே.
இந்த கதையை பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.